இங்க ஒருத்தன் நல்லா தூங்கிட்டு இருந்தப்ப திடீர்னு அவன் பெட்ரூம்ல தண்ணி வந்துருது. சடனா அவன் எழும்பி பக்கத்துல தூங்கிட்டு இருந்த கோ ட்ரைனர்ஸ் எல்லாரையும் எழுப்பி விடுறான். ஆனா தண்ணி லெவல் வேகமா அதிகமாகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரூம் முழுக்க தண்ணி நிறைஞ்சிருது. அவங்க எல்லாரும் மூச்சு கூட விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ மட்டும் வேகமா போயிட்டு அங்க இருந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். மத்தவங்க எல்லாரும் அங்க இருந்த ஷவர் டியூப் மூலமா ஃப்ரெஷ் ஏரை பிரீத் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சைடு வால்ல இருந்த ஒரு மிரரை பார்த்துட்டு வேகமா அது பக்கத்துல போறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மிரரை ஸ்ட்ராங்கா பஞ்ச் பண்ணி ப்ரோக் பண்ண ட்ரை பண்றான். அப்போ அவங்க இன்ஸ்ட்ரக்டர் வெளியே நின்று ஹெல்ப் எதுவும் பண்ணாம கூலா நடக்கிறத எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கண்ணாடி கம்ப்ளீட்டா ப்ரோக் ஆகி எல்லாரும் சேஃபா வெளியே வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் என்ன நடக்குதுன்னு புரியாம வெளியே வந்து ஷாக் ஆகி நின்ன டைம்ல இன்ஸ்ட்ரக்டர் அங்க வந்து டீம்மேட்ஸுக்காக கஷ்டப்பட்ட ஹீரோவை மட்டும் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றாரு. மத்தவங்க எல்லாரும் அவங்க தப்பிக்கணுங்கிறதுக்காகத்தான் சுயநலமா யோசிச்சிருப்பாங்க. அதனால அவங்கள அந்த டெஸ்ட்ல ஃபெயில் பண்ணிடுறாரு. கடைசியா மீதி இருந்த 6 பேர் மட்டும் ஸ்கை டைவிங் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகுறாங்க. எல்லாரும் இது நார்மலான ஸ்கை டைவிங் டெஸ்ட் தான் நினைச்சு மேல இருந்து ஜம்ப் பண்றாங்க. ஆனா இன்ஸ்ட்ரக்டர் அங்கதான் ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. 500 மீட்டர் வந்ததும் உங்கள ஒருத்தருக்கு ஃபேக் பாராஷூட் இருக்குதுன்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான். அதை கேட்டதும் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ மட்டும் காமா திங்க் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரா ஜோடியா குதிக்கலாம்னு ஐடியா சொல்றான். அதுக்குள்ள அந்த டீம்ல ஒருத்தன் மட்டும் பயந்து பாராஷூட்டை புல் பண்ணி தனியா போயிடுறான். ஃபர்ஸ்ட் ஈவனா இருந்தது இப்போ ஆட் நம்பரா மாறிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பிளான் பண்ணி எல்லாரையும் வட்டமா கைகளை பிடிக்க சொல்றான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பாராஷூட்டை புல் பண்றாங்க. எல்லாருக்கும் ஓபன் ஆகிருது. கடைசியா ஹீரோவும் இன்னொருத்தனும் மட்டும் மீதி இருக்காங்க. இன்ஸ்ட்ரக்டர் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து டென்ஷனா என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்போ இன்னொருத்தனோட பாராஷூட் ஓபன் ஆகுது. அப்போ ஹீரோ எல்லாருக்கும் பாராஷூட் ஓபன் ஆயிருச்சு. அப்போ எனக்கு மட்டும்தான் பாராஷூட் வைக்கலன்னு நினைச்சு அவனை பிடிச்சுக்கிட்டே 2 பேரும் சேஃபா கீழே வந்து லேண்ட் ஆகுறாங்க. அந்த டெஸ்ட்ல டீம் கூட கோஆபரேட் பண்ணாததால 3 பேர் எலிமினேட் ஆகிடுறாங்க. ஹீரோ அப்ப பயங்கர கடுப்பாகி இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட வந்து எங்க உயிரை வச்சு ஏன் இப்படி டெஸ்ட் பண்றீங்க, எனக்கு மட்டும் ஏன் பாராஷூட் வைக்கலன்னு அவர்கிட்ட கோபமா கேக்குறான். ஆனா அவரு எதுவும் சொல்லாம அவனோட பேக் புல் பண்றாரு. பார்த்தா பாராஷூட் அவன் பேக்ல தான் இருந்திருக்கும். அவங்கள டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் ஒருத்தருக்கு மட்டும் பாராஷூட் வைக்கலன்னு உசுப்பேத்தி விட்டுருப்பாரு.